இதுதான் ஆஸ்திரேலியா. உலகின் 6வது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஆஸ்திரேலியா உலக அளவுல தன்னோட இயற்கை அழகுக்கும் பீச்சுகளுக்கும் வன விலங்குகளுக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு நாடு. இது தவிர ஆஸ்திரேலியா இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்பவே பிரபலம். அதுதான் அதோட விசித்திரமான ஜியோகிராஃபி. உலகின் மற்ற பகுதியிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரே நாடு ஆஸ்திரேலியா தான். 90% ஆஸ்திரேலியா காலியாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு நிலப்பரப்பு இருந்தும் மக்கள் இங்க வாழாம ஏன் காலியா இருக்குன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆஸ்திரேலியாவின் பரப்பளவை ஒப்பிடும்போது அதன் மக்கள் தொகை ரொம்பவே குறைவாத்தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஆஸ்திரேலியாவின் நிலத்தின் 1 கிலோமீட்டருக்கு 3 பேர் மட்டும் வாழ்றாங்க. ஆஸ்திரேலியாவின் வரலாற்றிலிருந்து நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். 1606ஆம் ஆண்டு வில்லியம் ஜான்சூன் அப்படிங்கிற டச் நேவிகேட்டர் இந்தோனேஷியால இருந்து தன்னோட வர்த்தக பொருட்களோட திரும்பி கடல் வழியா பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. திரும்பும்போது புயல் காரணமா அவருடைய கப்பல் கொஞ்சம் பாதம் மாறிச்சு. அப்போ கொஞ்சம் தொலைவுல அவர் ஒரு தீவை பார்த்தாரு. அதுதான் இன்றைய ஆஸ்திரேலியா. வில்லியம் அவர் நாட்டுக்கு திரும்பி போய் இந்த தீவை பத்தி எல்லாருக்கும் சொன்னாரு. ஆனா யாரும் இதை பத்தி பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. 1709ஆம் ஆண்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வீனஸ் கிரகம் போல இருந்தது. இது மிகவும் அசாதாரணமான நிகழ்வு மற்றும் இந்த நிகழ்வு தெற்கு, அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து மட்டும்தான் தெரியும். இதை பத்தி கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் அரசு கேப்டன் ஜேம்ஸ் குக்கிங் தலைமையில ஒரு பயணத்தை அனுப்பி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. 1770ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரரான கேப்டன் ஜேம்ஸ் குக் தன்னோட க்ரூவோட இந்த பயணத்தை தொடங்கி ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் நிறுத்தினாரு. இவருடைய க்ரூ இங்க தரை இறங்கி இந்த இடத்தை கைப்பற்ற நினைச்சப்போ உள்ளூர் பழங்குடி மக்களோட கடுமையான சண்டை நடந்தது. இந்த சண்டையில தோத்து போய் தன்னோட உயிரை காப்பாத்த அங்க இருந்து கேப்டன் ஓடினார். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழிச்சு 1783ஆம் ஆண்டு கேப்டன் ஆர்தர் பிலிப்பின் தலைமையில 11 கப்பல்கள்ல 300 பேர் இங்க வந்து ஆஸ்திரேலியாவின் கடற்கரை பகுதிகளை கைப்பற்றினாங்க. அந்த பகுதியை அவங்க பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க. ஆனா அங்க இருந்த பாலைவனத்தின் வெப்பமான காலநிலை மற்றும் தாக்கத்தின் தீவிர காரணமா கேப்டன் பிலிப்பின் க்ரூல நிறைய பேர் இறந்தாங்க. இதனால பிலிப் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான ஆரம்ப கால ஐரோப்பிய குடியேற்றவாசிகள் எல்லாம் குற்றவாளிகள் மற்றும் திருடர்கள் தான் ஆஸ்திரேலியா தீவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து அடுத்த 60 ஆண்டுகள்ல உள்ளூர் பழங்குடி மக்களின் மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சது. 1851ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா பிரபலமாக ஆரம்பிச்சது. ஏன்னா சிட்னில இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமத்துல தங்கத்தின் பெரும் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த 20 ஆண்டுகள்ல அது உலகின் தங்க உற்பத்தியில 40% உற்பத்தியை கொடுத்தது. இந்த தங்கம் அனைத்தும் இங்க இருந்து பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் 20 ஆண்டுகளுக்கு உலக சந்தையில பவுண்டின் விகிதத்தை பராமரிக்க இந்த தங்கத்தை பயன்படுத்தினாங்க. இந்த காலத்தை தான் வரலாற்றுல தி இயர் ஆஃப் கோல்ட் ரஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. 1901க்கு அப்புறம் காமன்வெல்த் ஆஸ்திரேலியாங்கிற பேரை உருவாக்கிச்சு. இந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் வெள்ளைக்காரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டாங்க. இவங்களை தவிர வேற யாருக்கும் குடியேற்றம் வழங்கப்படல. மற்றும் இந்த பாலிசி அடுத்த 60 ஆண்டுகளுக்கு அப்படியே இருந்தது. இறுதியா 1957ல வெள்ளையர் இல்லாத குடியேற்றம் பாலிசி நீக்கப்பட்டு குடியேற்றத்துக்கான பாலிசி தோல் நிறத்திலிருந்து திறமைக்கு மாற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கும் ஆஸ்திரேலியாவின் பரப்பளவை ஒப்பிடும்போது அதன் மக்கள் தொகை ரொம்பவே குறைவாத்தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஆஸ்திரேலியாவின் நிலத்தின் 1 கிலோமீட்டருக்கு 3 பேர் மட்டும் வாழ்றாங்க. ஆனா 2024 ரிப்போர்ட்டின் படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை 26 கோடியா இருக்கு. எதனால 90% ஆஸ்திரேலியா காலியா இருக்கு? இதுக்கு என்ன காரணம்னு விரிவா சொல்றேன் கேளுங்க. ஆஸ்திரேலியா கண்டம் அதோட யூனிக் வெஜிடேஷன், விலங்கினங்கள், பாலைவனம், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மற்றும் ஆல்பைன் பகுதிகளை உள்ளடக்கிய பல்வேறு நிலப்பரப்புக்கு பெயர் பெற்றது. இங்க இருக்கிற கடினமான புவியியல் நிலைமைகள் காரணமா மனிதர்கள் இங்க வாழ்றது கடினம். என்னதான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பக்கம் இந்திய பெருங்கடலும் இன்னொரு பக்கம் பசிபிக் பெருங்கடலும் இருந்தாலும் இந்த பரந்த நிலப்பரப்புல மழை அவ்வளவா பெய்யறது கிடையாது. கொஞ்சமா பெய்யற மழையும் தென்கிழக்கு கடற்கரை பக்கம்தான் பெய்யுது. இதனாலதான் மக்கள் இந்த கடற்கரையில வாழ விரும்புறாங்க.
ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதி பாலைவனமா இருக்க காரணம் என்னன்னா, ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில தி கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் அப்படிங்கிற மிகப்பெரிய மற்றும் நீளமான செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் இருக்கு. இது உலகின் 5வது மிக நீளமான மலைத்தொடராகும். இந்த மலைகள் ஆஸ்திரேலியாவின் முழு கிழக்கு பகுதியிலையும் வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் நீண்டிருக்கு. இந்த மலைகளோட உயரம்னால பசிபிக் பகுதியிலிருந்து வரும் பல மழை மேகங்களை இந்த மலைத்தொடர்கள் தடுக்குது. இந்த காரணத்தினாலதான் மேற்கு ஆஸ்திரேலியா பூமியின் மிகவும் வறண்ட நிலமா இருந்து வருது. ஆஸ்திரேலியாவின் பாலைவனங்கள் சுமார் 27 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. இது ஆஸ்திரேலியாவின் மெயின்லேண்ட்ல 18% மட்டுமே இருந்தாலும் 70% பகுதி பாதி வறண்டு, சிலது முழுமையா வறண்டு பாலைவனமா மாறியிருக்கு. இந்த காரணங்களால மக்கள் தொகையில 3% மட்டுமே இங்கு தங்கி இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவின் பாலைவனத்துல 1/3 பங்கு பழங்குடி நிலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பகுதி பழங்குடி மக்கள்னால நேச்சுரல் ரிசர்வ் பகுதியா நிர்வகிக்கப்படுது. இந்த பாலைவன நிலத்தை பயன்படுத்தும் அதிகாரம் பழங்குடி மக்கள் கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு இங்க நிறைய பழங்குடியினர் வாழ்ந்தாலும் அவங்களுடைய மக்கள் தொகை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகள் எல்லாம் வறண்ட நிலமா இருந்தாலும் தென்கிழக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆஸ்திரேலியன் ஆல்ப்ஸ் ஒரு பனி நிறைஞ்ச மலைத்தொடராகும். ஜனவரி 10, 1939 அதிகபட்ச வெப்பநிலையான 497 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கு. ஜூன் 29, 1994 குறைந்தபட்ச வெப்பநிலையா -30 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. இதனால தான் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை அதிக சூடாகவோ இல்ல குளிராகவோ இல்லாத பகுதியில வாழ்றாங்க. இதுவே 90% ஆஸ்திரேலியா காலியா இருக்க காரணம். ஆஸ்திரேலியாவின் இந்த கடுமையான காலநிலைக்கு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவின் காலநிலை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா?